Hey, this is Bhuvi. Welcome to my channel. Happy Navaratri to all. நான் உங்களுக்கு இப்போ தக்காளி சாதம் வேக வச்ச தக்காளி அது வச்சு ஒரு தக்காளி சாதம் ரெசிபி நான் செஞ்சு காட்டுறேன். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பழுத்த தக்காளி ரெண்டுத்தை வேக வச்சு தோல் எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், சில்லி அண்ட் புதினா, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டுத்தையும் இப்போ நைஸாக மிக்ஸி ஜாரில் அரைச்சி ரெடியாக எடுத்துக்கோங்க. சரிங்களா? அதை வச்சுட்டு தான் நம்ம சரி, ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் அண்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு கீ ஊற்றி ரெடியாக இருக்குது. இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கோங்க. அண்டு பிரியாணி திங்ஸ் யூஸ்வலாக எப்போதும் போடுற பட்டை, லவங்கம் அதெல்லாம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போது இந்த 1லேருந்து 2 வெங்காயம் போல் நைஸாக அரைஞ்சி வச்சுக்கோங்க. அதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அண்டு ஒரு கொத்து அளவுக்கு புதினா அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ 2 தக்காளியும் நல்லா அரைச்சி வச்சாச்சு. இப்போ அதை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. ஓகே, தக்காளி வதங்கிட்டு இருக்கும் போதே 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கொரியாண்டர் தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுட்டு வதக்கிக்கோங்க. ஸோ மசாலாஸ் எல்லாம் நல்லா வதங்கிட்டு இருக்குதுங்க. தக்காளி ஆல்ரெடி புளிப்புங்கிறதுனால நான் இந்த வாட்டி லெமனோ இல்லை தயிரோ எதுவும் ஆட் பண்ணதில்லை. ஓகேங்களா? அண்டு முக்கியமான விஷயம் இதுதாங்க, தேங்காய் பால். ஒரு ஃபுல் கிளாஸ் அளவுக்கு தேங்காய் பால் ஊற்ற போகிறேன். அண்டு ரைஸ் எப்போது நீங்கள் எந்த கிளாஸால் அளக்குறீங்களோ அந்த கிளாஸ்க்கு அளவுக்கான தண்ணி நீங்கள் ஊற்றிக்கலாம். இது இப்போ கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நான் ரைஸ் போட போகிறேன். ரைஸ் நான் டெய்லி யூஸ் பண்ணுற ரெகுலர் ரைஸ் தாங்க இன்றைக்கி போட்டு யூஸ் பண்ண போகிறேன். அது தக்காளி சாதத்துக்கு நல்லாயிருக்கும் அதனால். ஓகே, ஸோ இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டுருங்க. அண்டு கொதி வரப்போகுது. ஸோ இப்போ ரைஸ் அள்ளி வச்சு போட்டுட்டு 2 விசில்ஸ் கரெக்டாக வச்சுட்டா தக்காளி சாதம் ரெடி. 2 விசில்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு தக்காளி சாதம். இது கொஞ்சம் சாகியாக தான் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஓகே, அவ்வளோதான், தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. தொட்டுக்கிறதுக்கு சேப்பங்கிழங்கு ஃப்ரை பண்ணேன். அவ்வளோதான், ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் பாய், see you.